என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற அருமையான கிருபையின் வார்த்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 37:25 சொல்லுகிறது, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை பசியாக விட மாட்டானாம். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 33:19 சொல்கிறது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல், நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பஞ்சம் என்று சொல்லும்போது ஆகாத பஞ்சம் மட்டுமல்ல, தொழில பஞ்சம், வேலை இல்லை, தொழில் இல்லை, ஆர்டர் இல்லை, பணம் ரொட்டேஷன் ஆகல, நான் வேலை பார்க்குறேன், கையில் சம்பாத்தியம் வந்து சேர மாட்டேங்குது, சம்பாத்தியம் வந்தாலும் உடனே செலவாயிடுது, இந்த மாதம் முழுவதும் ஒரு பஞ்சம் போல, இல்லாமையை போல காணப்பட்டு இருக்கு. நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சம் உங்களை சேதப்படுத்தாது. பஞ்சத்தின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையோ குடும்பத்தையோ சேதப்படுத்தாது. ஆமென். 3 வேளையும் கர்த்தர் உங்கள் வீட்டில், உங்க மேஜையில அப்பத்துக்கும் ஆகாரத்துக்கும் குறைவே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பஞ்சத்திலே உங்களை போஷிக்கும்படியாக அவர் பொறுப்படுத்திக் கொள்றார். ஆமென். ஹல்லேலூயா. நகோமி காலத்துல ஒரு கொடிய பஞ்சம். நகோமி இந்த பஞ்சத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் தேசத்தை விட்டு மோவாப் தேசத்துக்கு போறாங்க. ஆனா மோவாப் தேசத்துல இருக்கும்போது நகோமி ஒரு காரியத்தை கேள்விப்படுறா, இஸ்ரவேல் தேசத்துல பஞ்சம் தான், கொடிய பஞ்சம். அங்க கர்த்தரோ இறங்கி வந்து ஜனங்களை போஷித்தார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் போஷிப்பார், உங்கள் தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய குடும்பத்துல குறைவில்லாதபடி உங்கள் குடும்பத்திலே நிறைவை கொடுக்கிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், யோசேப்புடைய காலத்துல யோசேப்பு பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். என்ன அர்த்தம் சொல்றான்? 7 வருஷம் நல்ல செழிப்பின் காலம், அதன் பின் வருகிற 7 வருஷமோ பஞ்ச காலம் என்று அவன் சொல்றான். அதற்கேற்ற ஆயத்தங்கள் எல்லாம் இவங்க பண்ணி தானியத்தை, இந்த 7 வருஷத்துக்காக தானியத்தை சேர்த்து வச்சுட்டாங்க. ஆனால் பஞ்சம் ரொம்ப கொடிதாயிருந்தது, மிகவும் மோசமாயிருந்தது. பாருங்க, யோசேப்புடைய சகோதரர்கள், தகப்பன் யாக்கோபு, சகோதரருடைய குடும்பங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு எகிப்துக்கு கொண்டு வந்துட்டான் யோசேப்பு. என்ன நடக்கிறது? எகிப்தியர்கள் தங்களுடைய நிலங்களை எல்லாம் விற்று தானியங்களை வாங்கினாங்களாம் சாப்பிடுறதுக்கு. 2 பேர்கிட்ட விற்றாங்களாம். ஒன்று பார்வோனிடத்துல விற்றாங்க, அது எப்பொழுதும் போல் நடக்கிற காரியம். ஆனால் 2வது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 47:27 சொல்கிறது, இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்களாம். எப்படி பார்த்தீங்களா? பஞ்சம். எகிப்தியர்கள் ஆகாரம் இல்லைன்னு நிலத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேலரோ மறுபக்கம் இந்த நிலங்களெல்லாம் கையாட்சி பண்ணி பஞ்ச காலத்திலே கர்த்தர் அவர்களை பழுகி பெருக பண்ணினார். ஆமென். நீதிமான் அப்பத்துக்காக இறந்து திரிவது இல்லை. கர்த்தர் நீதிமானை பசியாய் விட மாட்டார், மாறாக பஞ்ச காலத்துல தான் பழுகி பெருக பண்ணுவார். ஆமென். இன்றைக்கு அதே வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. பஞ்சம் போன்ற சூழ்நிலை காணப்படலாம், ஆனால் கர்த்தர் இந்த பஞ்ச காலத்திலே உங்களை பழுகி பெருக பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.